ஸோ இந்த கேள்வி வந்து ஐஐடி அதாவது பேசிக்கலி ஜேஇ மெயின்ஸில் 2024 கேட்டிருக்காங்க. மேக்ஸ் செக்ஷனில் வரும். ஆப்வியஸ்லி மேக்ஸ் செக்ஷனில் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா லிமிட், ரைட்? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இ minus 1 plus 2x power 1/2 divided by x, right, is equal to what? ஸோ அதான் கேள்வி, ரைட்? ஸோ 0வா ஈயா இ மைனஸ் இ ஸ்கொயர் ஆர் மைனஸ் 2e 2/e. ஸோ இதில் எது சரியான ஆன்சர்ன்னு நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுவோம், எப்படி சால்வ் பண்ணுவோம்? லெட் அஸ் ஸ்டார்ட் தி சொல்யூஷன் ஃபார் திஸ். என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதை எழுதிடுவோம் ஈக்குவேஷன் என்னன்ட்டு. ஓகேவா? ஸோ லிமிட், ரைட்? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகேவா? ஸோ இ பவர் இ மைனஸ், ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்காக இந்த டேர்ம் நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா இ பவர், ஓகேவா, இ பவர் லேர்ன் 1 plus 2x power 1/2x. ஓகேவா? ஸோ இப்படின்னு நான் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது டிவைடட் பை எக்ஸ். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா லேர்ன், ரைட்? ஸோ லேர்ன் இந்த டேர்மை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம், ரைட்? ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவோம்னா லிமிட், ஓகேவா, எக்ஸ் டென்ஸ் டு 0 இ, ரைட்? ஸோ இ மைனஸ், ரைட்? ஸோ இ பவர், ஸோ இங்கே இருக்கிற டேர்ம் வந்து லேர்னுக்கு முன்னாடி எழுதுகிறோம், ரைட்? ஸோ அதனால் என்ன வரும்னா ஸோ லேர்ன், ரைட்? ஸோ லேர்ன் 1 + 2x 1/2x is equal to this அப்படின்னு நான் எழுதிடும். ஸோ டிவைடட் பை கீழே இருக்கிற எக்ஸு அப்படியே இருக்கும். சரியா? ஸோ அதனால் என்ன இருக்கும்னா இந்த பவரில் இருக்கிறத வந்து முன்னாடி போட்டு எழுதியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து ஒரு ஈயை நான் வெளியே எடுக்கணும். ஓகேவா? இதுலேருந்து ஒரு ஈயை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எப்படி எடுப்போம்? ஸோ லிமிட், ரைட்? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, ஓகேவா, எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இதுலேருந்து ஒரு ஈயை வெளியே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மில், ரைட்? ஸோ இந்த டேர்மில் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஈயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த டேர்மில் ஒரு ஈயால் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் டிவைட் பண்ணுறேன். ஸோ இந்த டேர்மில், ரைட்? ஸோ பேசிக்கலி இந்த டேர்மில் ஒரு ஈயை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன், ஒரு ஈயை வந்து டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணி எழுதும்போது என்ன வருதுன்னா ஸோ இ, right? So E minus, okay, so E divided by E times, right? So times E power ln, right? ln 1 plus 2x, okay, 2x divided by 2x. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போது அடுத்தது கீழே வந்து எக்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஓகேவா? எக்ஸு அப்படியே இருக்குது. அடுத்தது சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த சென்டென்ஸில் லேர்ன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, ரைட்? எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இதுலேருந்து நான் ஒரு மைனஸ், ரைட்? ஸோ மைனஸ் ஈயை வெளியே எடுக்க போகிறேன். அதாவது இதுலேருந்து ஒரு ஈ வரும், இந்த ஈ வெளியில் வரும். ஸோ இந்த ஈ அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து இந்த பக்கம் வரும்போது -1ன்னு வரும். ஸோ அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ மைனஸ், ரைட்? ஸோ மைனஸ் ஈயை வந்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ இன்னும் இருக்கும் ரிமைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் -1, இ பவர் -1, ஓகேவா? ஸோ இ பவர் -1 இன்ட்டு, ரைட்? ஸோ இன்ட்டு இ பவர் ln, ரைட்? ln 1 plus 2x divided by 2x, right? So minus 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் -1. ஸோ இது டிவைடட் பை, ரைட்? ஸோ இது டிவைடட் பை எக்ஸ். ஸோ இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கும்.
ஸோ அடுத்த சென்டென்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், லேர்ன் ரைட். ஸோ லிமிட் வந்து ரைட். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இந்த டேர்ம் வந்து -e. ஸோ அப்படியே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், இந்த ஈயை வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆர்டரை வந்து ஒரே ஈயில் எழுத போகிறோம். ஸோ இ பவர் ரைட். ஸோ இ பவர் லேன் ரைட். லேன் 1 + 2x ஓகேவா டிவைடட் பை 2x மைனஸ் 1 இருக்கும். இங்கே வந்து இந்த -1 அப்படியே இருக்கும். சரி, அந்த -1 அப்படியே இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த -1 கீழே ஒரு -1 இருக்குது. சரியா. ஸோ இப்போது இது கூட சேர்த்து ரைட். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸ் இருக்குது கீழே. இதெல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸு கீழே இருக்குது. ரைட். ஸோ இதுதான் இப்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா. என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 + 2x ஓகேவா. இது 1 + 2x. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இப்போ லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லிமிட்டு -e இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஸோ இந்த டேர்ம் ஓகே. இந்த டேர்ம் வந்து நான் எப்படி எழுத போகிறேன்னா ஸோ லிமிட் இல்லைன்னா சின்ஸ் ஓகேவா. சின்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ரைட். எக்ஸ் டென்ஸ் டு 0 e பவர் x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்மை வந்து எக்ஸாக எடுத்துக்க போகிறேன். அதனால் இந்த டேர்ம் எக்ஸுன்னா எனக்கு கீழே ஒரு இதே கீழே ஒரு டேர்ம் வேணும். ஓகேவா. ஸோ கீழே ஒரு டேர்ம் வேணும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேர்மில் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஸோ இந்த வேல்யூ ரைட். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை இந்த வேல்யூ. அப்போ என்ன ஆகும்னா எனக்கு ஸோ எனக்கு என்ன வேணும் அடுத்தது சென்டென்ஸில் வாட் ஐ வில் டூ இஸ் ஸோ ரெட்டில் எடுத்துக்கிட்டு லிமிட் ரைட். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஓகேவா -e ஓகே. ஸோ இந்த டேர்மில் இ பவர் எக்ஸ் இருக்குது ரைட். இ பவர் லேன் 1 + 2x டிவைடட் பை 2x -1 ஓகேவா. ஸோ இது கீழே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை வித் ஓகேவா. இதுதான் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ்னால் ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த எக்ஸால் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு டிவிஷன் ஆஃப் தட் சேம் திங் ரைட். ஸோ பை 2x minus 1 okay. So divided by ln 1 plus 2x right divided by 2x minus 1 okay. So இதுதான் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த வேல்யூஸில் இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு போக போகிறேன் ஓகேவா. ஸோ இந்த வேல்யூஸை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து இங்கேயும் இதை வந்து இங்கேயும் போட்டு இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா ஸோ இ பவர் எக்ஸ் ரைட் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மில் அதை எழுத போகிறேன் ரைட். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து limit right. So limit x tends to 0 minus e okay well, minus e okay. So limit x tends to e இருக்கு அப்புறம் minus e
ஓகேவா. ஸோ மைனஸ் இ, அதுக்கப்புறம் ஸோ இந்த டேர்மில் வந்து இ பவர் ln 1 + 2x, ஓகேவா, ln 1 + 2x by 2x minus 1 அப்படின்னு இருக்கு பவரில். அது இல்லாமல் இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது டிவைடட் பை, ஓகேவா, டிவைடட் பை இந்த டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா ln 1 + 2x டிவைடட் பை 2x minus 1, ஓகேவா, மைனஸ் 1 இங்கே இருக்குது. ஸோ ப்ளஸ் இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்குது, இந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அந்த டேர்ம் நம்ம எழுத போகிறோம். அடுத்தது இந்த டேர்ம் வந்து அப்படியே கீழே எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னா ln 1 + 2x, ஓகேவா, 1 + 2x by 2x minus 1, ஓகேவா, into 1 by x, ஓகே, 1 by x. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனில், ரைட், இந்த ஈக்குவேஷனில் லேன் இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ண போகிறோம். எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம்னா இந்த டேர்ம்ஸ், ரைட், ஸோ திஸ் இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து, ஓகேவா, இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து ஸோ நவ் ஈக்குவல் டு 1, ஓகேவா, ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்மில் ஸோ ஐ வில் ரைட் லிமிட், ஓகேவா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் இ, அப்புறம் இதுக்கு 1ன்னு எழுதிக்க போகிற வேல்யூஸ் இன்ட்டு லேன், ரைட், லேன் 1 + 2x, ஓகேவா, பை 2x மைனஸ் 1ன்னு இருக்குது, ஓகேவா. ஸோ இதுன்னு இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம 2xன்னு எழுதிக்கலாம், ஓகேவா, 2x அப்புறம் டிவைடட் பை 2xன்னு இருக்குது. ஓகே, ஸோ வாட் we will do is we will write it as 2x, ஓகேவா. ஸோ இது வேல்யூஸ் மைனஸ் 2x, ஓகே. ஸோ இது 2xன்னு இருக்குது இன்ட்டு 1 by x, ஓகேவா. ஸோ 1 by x. அடுத்த சென்டென்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லிமிட், ஓகேவா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, 1 டென்ஸ் டு 0 மைனஸ் இ டைம்ஸ், ஓகே, 1னால 1 தான். அடுத்தது இந்த டேர்மில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், ஓகேவா. ஸோ லேன், ரைட், 1 + 2x, ஓகேவா, 1 + 2x மைனஸ் 2x. ஸோ அடுத்தது இந்த 2xையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டரில் இருக்குது. அப்போது 2x² வந்துடும், சரியா. ஸோ 2x². அடுத்த சென்டென்ஸில் என்னன்னா we will rewrite limit x tends to 0, right, மைனஸ் இ அப்படியே இருக்கும். So we know that ln of 1 + x is equal to, right, so the ln of since we will do one thing, so since, right, so since what we will do, since, right, since ln of x எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ln of 1 + x அப்படின்னு இருந்துச்சுன்னா x மைனஸ் x² by 2ன்னு எழுதுவோம், ரைட். ஸோ ப்ளஸ் அந்த எக்ஸ்பென்ஷன் அப்படியே போகும், ரைட். ஸோ இதுதான் ln எக்ஸுக்கான 1 + xக்கான ரிலேஷன். ஸோ இந்த பேசிஸில் இப்போ வந்து நம்ம அதை எழுதணும், இந்த ஈக்குவேஷனை. ஸோ எப்படி எழுதுவோம்னா ln limit x tends to 0, ஓகேவா, மைனஸ் இ and ln of, right, so ln of ln of, okay, so ln of okay, so let us directly write it here, right. So ln of எழுதுறதுக்கு இல்லை, ஸோ என்ன பண்ணோம்னா டைரெக்டாக எழுதிடுவோம் லேனோட வேல்யூஸு. எக்ஸ் வந்து என்னென்னா 2x இங்கே இல்லையா, 2x மைனஸ் x², x²னா 2x²,
right? So 4x square by okay, let it be as it is, and by 2, right? So x square by 2ங்கிறதுனால 2 minus 2x ன்னு போட்டுக்குவோம். அது இல்லாமல் கீழே வந்து we have now multiply with 1 by 2x square. ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும் இல்லையா? -2 + 2x ஸ்கொயர், ரைட்? -2 x -2x + 2xும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னா, லிமிட் x tends to 0 minus e. ஸோ இதில் இருக்கிறது minus 4x square by 2 into 1 by 2x square. ஓகேவா? ஸோ இந்த x square இந்த x square போயிடும், இந்த x square போயிடும், இது ரெண்டும் 4, இதுவும் போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ we have now limit, right? So limit x tends to 0 minus e, right? இதில் இருக்கிறது -1. இப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு எதுவுமே இங்கே கிடையாது. அதனால தான் we can do what we can do is அப்போனால என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேல்யூஸ் வந்து டைரெக்டாக, ஓகேவா? ஸோ டைரெக்டாக we will write it as e. ஓகே, ஸோ இன்னு எழுதிட போகிறோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இ தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து இ. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு வில் கெட் இ. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எந்த ஆப்ஷன் சரி ஆன்சரில் கொடுத்துக்கிற ஆன்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொடுத்துக்கிற ஆன்சரில் சரியான விடை வந்து பி தான், ரைட்? இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணணும்.